சீமானாக பிறந்தாலும் ஏழை எளிய விவசாயிகளின் தோழனாக, பாட்டாளி வர்க்கத்தினுடைய கூட்டாளியாக, ஆன்மீகவாதியாக, அப்பழுக்கற்ற அரசியல்வாதியாக, சமூக நீதி காத்த சன்மார்க்கராக வாழ்ந்த தியாக பெருந்தமிழர் தேவர் திருமகனாரின் வாழ்வியலை, அரசியலை, அவருடைய அரசியல் வாழ்வு தூய்மையை நினைவு கூர்ந்து போற்றி வணங்குவது நம் ஒவ்வொரு தமிழ் மகனினுடைய தலையாய கடமை என்று தியாகத்தை, தேசப்பற்றை உணர்த்துவதற்கு தான் இந்த விழா ஏற்பாடு செய்திருக்கிறது. தோழர்களே, தேவர் திருமகனாரின் ஆன்மீகத்தை, அரசியல் தூய்மையை, பொது உடைமையை, தேசப்பற்றை, சமூக நீதியை போற்றி வணங்காத, பறைசாட்டாத, பேசாத எந்த இயக்கமும், எந்த தலைவனும் முழுமையான இயக்கம் அல்ல, முழுமையான தலைவர் அல்ல. இந்த சரித்திர தலைவரை சாதிய தலைவர் என்கிறார்கள் சண்டாளர்கள். சாதி தலைவருக்கா தபால் தலை வெளியிடுகிறார்கள், சாதி தலைவருக்கா பாராளுமன்றத்திலே திருவுருவச் சிலை, சாதி தலைவருக்கா அந்தமான் வங்கத்திலே திருவுருவச் சிலை, சாதி தலைவருக்கா மும்பையிலே, சென்னையிலே, கேரளத்திலே போன்ற மாநிலத்தின் முக்கிய சாலைகளுக்கு பெயர் சூட்டுகிறார்கள். உலகத்திலே ஒருவருடைய நினைவாலயத்தில் தினம் தினம் தீபம் ஏற்றி வழிபட்டு அவரின் ஜெயந்தி விழா அன்று லட்சோப லட்ச மக்கள் வணங்கி முடிகாணிக்கை செலுத்துகின்ற உலகில் ஒரே தலைவன், ஒப்பற்ற தலைவர், பைந்தமிழ்நாட்டு சிங்கம், பசுமன் கண்ட தங்கம், சரித்திரம் படைத்த மரத்தமிழன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஆவார்கள்.